ஒரே நாடு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சௌமியா தினேஷ். என்னுடைய புத்தகம் லவ் ஜிஹாத் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு. இந்த புக் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி ஆஃப் அ கேர்ள் நேம் அதித்தி. லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். முஸ்லீம் பாய்ஸ் எஸ்பெஷலி வந்து யங் கேர்ள்ஸ், அதாவது டீனேஜ் கேர்ள்ஸை வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ட்ராப் பண்ணி அவங்கள வந்து மதம் மாற செஞ்சு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரீடெஸ்ட்குள்ளே வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸை வந்து அவங்க வந்து சில ஃபிசிக்கல் அப்யூஸ், அப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெலாம் எப்படி கொண்டு போகிறாங்க மேனிப்புலேட் பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கோம். இந்த புக் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி தான், பட் ஆனால் ஒரு லாட் ஆஃப் ரிசர்ச் ஒர்க் நான் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கேன். வெஸ்ட் பெங்காலில் முக்கியமான ரெண்டு விக்டிம் நிகிதா தோமர் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் இயர் அவங்க வந்து லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க வந்து இறந்து போனாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தினால தான் அந்த பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் அந்த ஒரு முஸ்லீம் பையன் வந்து டார்ச்சர் பண்ணி லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்து மதமாற்றம் செய்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியன் டாட்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸும் அதை வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து டாட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் எடுத்து லவ் ஜிஹாத் ஸ்டோரி அப்படிங்கிற என்னோடய புக்கை வந்து எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு சைடு லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஒரு டிகேட், இட்ஸ் பீன் அ டிகேட், பட் ஆனால் வந்து இன்னும் லவ் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற டிபேட்டர்ஸும் டிவி சேனல்ஸும் வந்து அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் denying the fact that there is nothing like love jihad happening here. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உடைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய அவேர்னஸ் இந்தியன் டாட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுக்கான ஒரு படைப்பு தான் என்னுடைய புக் லவ் ஜிஹாத் ஸ்டோரி. ஐ வாண்டட் டு ரீட் மை ப்ரோலாக். Young girls, mostly the late teens, are trapped in the name of love by the Muslim boys and are forcefully converted to Islam. Not only the forceful conversion but also the human trafficking and the physical or the sexual abuse that follows eventually after the marriage puts the girls in a situation where committing suicide is the only way to set themselves free from the gruesome lives. From Kashmir to Kanyakumari, numerous cases of love jihad has been reported over the years, and this grotesque love jihad conspiracy network seems to be widespread with a handful of lustful chauvinistic men who target not so super religious and naive women that are ready to give up their faith for love. Muslim kids from the poverty-stricken areas in North India are sent to madrasa training centers where they are trained to use their charm to entice girls to conversion by feigning love. Not only that, these kids are even exposed to armed weapons, ISIS interactions, inciting violence against the general public to become brutal jihadists under the guise of Urdu training, and are sent to different parts of India where Hindus live in majority to flare up jihadi activities and terrorism. Muslims are hell-bent on outnumbering Hindu community, thereby spreading Islam nationwide. Muslims can never conquer the world through the war as they used to, so today they are using this uncouth way of extending demography. The girls that were forced into marriage have no idea what the conspiracy is until the boys brings the conversion topic in. While some girls refuse to convert, they are blackmailed with their intimate pictures when in a relationship. This way the boy easily takes control over the girl's family. This book is not just a love jihad campaign because I strongly believe that women should marry outside the religious or ethnic communities without an expectation of favor in return, but only for true love. Ultimately, love should be a celebration of each other's similarities and differences, and the marriage of two individuals should be a union that affirms to protect individuality, belief and uniqueness. To lure a girl in the name of love is the most sadistic crime a man can ever commit, as a girl will not only lose herself for the wrong man, but also she would never be able to trust any other man for the rest of her life. So இதான் வந்து என்னுடைய ப்ரோலாக். லவ் ஜிஹாத் ஸ்டோரி இதை கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் ஆஃப் டாட்டர்ஸ் கண்டிப்பாக அதை வந்து படிக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ இதான் இந்த புக்கோடைய மோட்டோ ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச்.